தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்னி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். நிறையா பேருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்து குயிக்காக மணி ஏர்ன் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக தான். பென்னி ஸ்டாக்ஸில் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லேக்ஸில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதே டைம் சில பேர் ஃபுல் மணியும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். அது சேஃபாக அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்ல அவாய்ட் பண்ணலாமா அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படினா வெரி லோ பிரைஸ்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூசுவலா 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு பிலோ 50 ரூபீஸ்க்கு கீழே இருக்கிற அந்த ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கம்பெனிஸா இருக்கும். அதனால தான் அதோட ஷேர் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். கம்பெனியோட growth வந்து இயர்லி ஸ்டேஜில் இருக்கும். மார்க்கெட்ல ஸ்டெபிளா இருக்காது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஷேர்ஸ் தான் ஸ்டாக்ஸ் தான் பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அது அடுத்த நாளே 20 ரூபாய் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, 100% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சோ அதனால தான் ரொம்ப அட்ராக்டிவா இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல 100% ரிட்டர்ன். வேற நீங்க எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஏன் பீப்புள் வந்து இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா லோ பிரைஸ் தான். இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். உங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 5 ரூபாய் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 100 ரூபாய் இருந்தாலும் 1 ரூபாய் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஏன்னா 1 ரூபாய்க்கும் ஷேர்ஸ் வந்து இருக்கு. சோ இப்போ ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதே போல ரிட்டர்ன் ஹை ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸ்மால் கம்பெனி பிக் கம்பெனி ஆனிச்சுன்னா யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து 10 ரூபாயில அந்த ஷேர் வாங்கியிருப்பீங்க, 100 ரூபாய் போச்சுன்னா யோசிச்சு பாருங்க, 1000% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இந்த மல்டிபேக்கர் ரிட்டர்ன்ஸ் சொல்றாங்க இல்லையா, 5 ரூபாய்க்கு நான் ஷேர் வாங்கினேன், அது 500 போயிருச்சு அப்படின்னு. ஸோ இந்த சான்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். அட் த சேம் டைம் பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ரிஸ்க் அதிகம். இப்போ கம்பெனி வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோனா இருக்கு, இல்ல புது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா 10 ரூபாய் உள்ள ஷேர் 20 ரூபாய் போகலாம், இல்ல 100 ரூபாய் கூட போகலாம். யோசிச்சு பாருங்க, இன்கேஸ் ஏன்னா அந்த கம்பெனி எல்லாமே இயர்லி ஸ்டேஜில் இருக்கிறதுனால இன்கேஸ் கம்பெனி ஃபெயில் ஆச்சுன்னா பாருங்க உங்களோட ஃபுல் மணியும் லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? ரெண்டாவது, பென்னி ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வாங்கிடலாம், ஆனா உங்களால விற்கிறது ரொம்ப கஷ்டம், லிக்விடிட்டி இருக்காது. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல மேனிபுலேஷன் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. பிக் பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரைஸை வந்து ஆர்டிஃபிஷியலி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேலே போறதா காட்டுவாங்க, மேலே போறதா காட்டி நிறைய பேரை வந்து வாங்க வைப்பாங்க. எல்லாரும் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க வித்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும், நம்மளால விற்க முடியாது. ஸோ இதை தான் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல ரொம்ப அதிகமா நடக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நோ ப்ராப்பர் இன்ஃபோ, அதாவது கம்பெனி பத்தின டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வந்து இன்டர்நெட்ல கிடைக்காது. டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான பென்னி ஸ்டாக்ஸ்ல பிகினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் மணியையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது அட்வைசபிள் கிடையாது. ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணியை மட்டும் மேபி ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 1 லேக் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 5000 இருந்து 10,000 மட்டும் பென்னி ஸ்டாக்ஸ்ல வந்து போடுங்க. டைவர்சிஃபை பண்ணுங்க, சேஃப் சைடா இருக்கும். ஓகே, இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க காமனா பண்ணக்கூடிய என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிப்ஸ் கேட்டு பிளைண்ட்லி வந்து பை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க பை பண்ணாதீங்க. யாராவது சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணு, இல்ல வந்து டெலிகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபாய் உள்ள ஷேர் வந்து 20 ரூபாய் 30 ரூபாய் போகும், உடனே இன்னைக்கே வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு வந்து பிளைண்ட்லி வந்து பை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சடன் ஹைப்ல வந்து பை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இப்போ 10 ரூபாயிலே ரொம்ப காலமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா 15 ரூபாய் 20 ரூபாய் போயிருக்கும், ஒரு சடன் ஹைப்பா இருக்கும். ஸோ அந்த ஹைப்பை பார்த்துட்டு நீங்க வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. மேபி அதில் மேனிபுலேஷன் நடந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே போல ஸ்டாக் மார்க்கெட்ல எந்த ஒரு ஷேரை நீங்க வாங்குறதா இருந்தாலும் ரிசர்ச் பண்ணுங்க, ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கம்பெனி என்னென்ன பண்றாங்க, என்ன பிசினஸ் பண்றாங்க, லாஸ்ட் குவார்ட்டர்ல லாஸ்ட் இயர்ஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, கம்பெனிக்கு எதுவும் கடன் இருக்கா, அந்த மாதிரி ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு.
வந்துருச்சு, சாட் ஜிடிபி அந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த டூல்ஸோட நீங்க வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஸோ நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலியமா மொபைல் மூலியமா நீங்க ஃப்ரீயா வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.